கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய சிந்தனையில் நான் என்ன சிந்த கொள்ளிடக்கூடாது அப்படின்னா, மேட்டிமையான சிந்தை, பெருமையான சிந்தை இல்லாம, ஆண்டவரே நான் என்னுடைய சிந்தனையில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னை குறித்து 100 பேர் புகழலாம், ஆனா எனக்கு என்ன குறிச்ச புகழ்ச்சி தான் எனக்கு வம்பு, அதுதான் எனக்கு ஆபத்து. என்னை குறித்து நான் நினைக்கும் போது என்னை விட மேலானவர்களை நிறைய பேரை கர்த்தர் இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க சிந்தனையில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தரப்போறார். கர்த்தர் உங்களுடைய சிந்தனையை கர்த்தர் ஸ்டாப் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தரப்போறார். இதுவரையிலையும் பல வருடங்களாய் பல மாதங்களாய் உங்களுடைய சிந்தனையில் அப்படியே ஓடிக்கொண்டிருந்த அந்த சிந்தனை கர்த்தர் தடுத்து நிறுத்தி இன்றைக்கு இனிமேல் சிந்திக்காதபடி ஒரு சமாதானமான நாட்களை ஆண்டவர் இன்றையிலிருந்து கர்த்தர் வர்ஷிக்க பண்ண போக. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், என்னை கிருபையாய் சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை கிருபையாய் சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை கிருபையாய் சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹலோ, எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க, எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்போ கடைசி வாசிங்க. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறை பிடிக்கிறவர்களுமாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படிந்து சிறை பிடிக்கிறவர்களுமாய் இருப்போம். அந்த பவரை ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு தரப்போறார். உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த பவரை தரப்போறார். சிந்தனையை யாரால கட்டுப்படுத்த முடியும்? யாரால கீழ்ப்படுத்த முடியும்? கிறிஸ்துவுக்குள்ள நமக்குள்ளே எழும்புகிற அத்தனை சிந்தனைகளையும்